இதுக்கு நேர் அப்படின்னு முடியும். அடுத்து பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். உங்களுக்கு கேள்வி பதில்களாவே கொடுத்திருக்கோம். இந்த மாதிரிதான் உங்களுக்கு கேள்விகளா கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். சோ நீங்க ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. 1 by 1, அதாவது உங்களுக்கு புக் அட்டை டு அட்டைன்னு சொல்லுவோம்ல, சோ அந்த மாதிரி கவர் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்திருக்கோம். எங்கேயுமே மிஸ் ஆகாது. எழுதிக்கிட்டீங்களா? பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்து சுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட காதலால், அன்பினால், எப்படி வேணாலும் சொல்லலாம். தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? பாரதி தாசன் என மாற்றிக்கொண்டார். அடுத்து பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? புரட்சி கவி அப்படின்னு அழைச்சிருக்காங்க, பாவேந்தர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சோ 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டினும் சேம் தான். சோ நீங்க எப்படி எழுதிக்கணும்னா பாவேந்தர் புரட்சி கவி ரெண்டுமே அழைக்கப்பட்டவர், சிறப்பான பட்டம் பெற்றவர், எல்லாமே இந்த 2 பேர் தான். பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவி பாரதிதாசன். சரியா? எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து ஃபாஸ்டா எழுதுங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என கூறிய ஆசிரியர். தமிழே உயிரே வணக்கம் அப்படிங்கிற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். யாரு? காசி ஆனந்தன். எழுதிக்கோங்க ஃபாஸ்டா. அடுத்து அமுதம் மிகவும் இனிமையானது, அது போலவே தமிழும் இனிமையானது. இத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் எதற்கு இணையானது? இதுல நீங்க எப்படி ஷார்ட்டா எழுதணும்னா, இன்பம் தரும் தமிழ் எதற்கு இனிமையானது? உயிருக்கு இணையானது. உயிருக்கு இணையானது. எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து 8வது கொஸ்டின். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புலவர்களுக்கு அது எது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது. அப்ப இப்படி எழுதிக்கோங்க. நல்ல புலவர்களுக்கு, நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு எப்படி எழுதிக்கோங்க? வேல் போன்றது, கூர்மையான வேல் போன்றது எழுதிக்கோங்க. அடுத்து 9வது. டக்கு டக்குன்னு ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்து நீங்க எழுதணும், இதான் முடிக்க முடியும். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு எது போன்றது? சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது. எழுதிக்கோங்க, சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது. அடுத்து தமிழுக்கு மனம் என்று பெயர், எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட எது போன்றது? அதாவது வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட எது போன்றதுன்னா ஊர் போன்றது. வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட எது போன்றதுன்னு கேட்டா ஊர் போன்றது. எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதி மிக்க எது போன்றது? அப்ப இந்த இடத்துல கவிதைக்கு வைரம் போன்ற வாள் போன்றது அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவிதைக்கு வாள் போன்றது. ஷார்ட்டா வைரம் போன்ற உறுதி மிக்க வாள் போன்றது. எழுதிக்கிட்டீங்களா? ஃபாஸ்டா ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 12வது. தமிழெங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. வானம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. கவனிங்க, கவனிச்சுட்டு எழுதணும். இந்த தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் எது போன்றது? அதாவது இந்த இடத்துல எழுதிக்கோங்க, சோர்வை நீக்கி எது போன்றது? தேன் போன்றது. சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் எது போன்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேன் போன்றது. சோர்வை நீக்கிறதுக்கு எது உதவியா இருக்கும்? தேன். அடுத்து நிரூபித்த பொருள் உருவாக்கிய சமூகம், மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு, ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூகம். அப்ப இந்த பொருள் நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு அதை பார்த்து கடன்னு எழுதிக்கோங்க. நிரூபித்த உருவாக்கிய சமூகம், மக்கள் குழு. டக்கு டக்குன்னு எழுதணும். ஃபாஸ்டா குரூப் 2 அடிக்கணும்னா ஃபாஸ்ட் வேணும். விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. எழுதிட்டீங்களா? அடுத்து ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும்? சமூகம். அடுத்து நிலவு கூட்டல் என்று, நிலவென்று எப்படி செய்யுதுன்னு பாத்துக்கோங்க. நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கும். தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் எங்கள். அமுதென்று, அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பாருங்க, முக்கியமானது. பாரதிதாசன் என்னென்ன நூல்கள்லாம் புரட்சிகரமா எழுதியிருக்காரு? பெண் கல்வி,
கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற இன்னும் நிறைய நூல் இருக்கு. இது போன்ற புரட்சிகரமான பாடல்களை எழுதினது பாரதிதாசன். அடுத்து, தமிழை பாரதிதாசன் இன்பத் தமிழில் எப்படியெல்லாம் சிறப்பிக்கிறார், எப்படிலாம் பாராட்டுறார்? பாரதிதாசன் இன்பத் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல தான் கொடுத்திருக்காங்க இந்த பாட்டை. இந்த பாட்டுல உள்ளதை எப்படிலாம் பாராட்டுறாரு? அமுது, நிலவு, மனம், அந்த மாதிரி பாராட்டுறாரு. அடுத்து, இன்ப தமிழ் என்ற பாடல், அதாவது தமிழுக்கு அமுது என்று பெயர் என்ற பாடல் எந்த கவிதை நூல்ல இடம்பெற்றிருக்கு? பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் தான் இன்ப தமிழ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு. அதாவது தமிழுக்கு அமுது என்று பெயர் அப்படிங்கிற இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. சரியா, எழுதிக்கிட்டீங்களா? பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தான் தமிழுக்கு அமுது என்று பெயர் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. அதை எழுதிக்கோங்க. அடுத்து, அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என பாடியவர் காசி ஆனந்தன். அடுத்து, தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். ஷார்ட்டா எழுதிக்கோங்க. அடுத்து, விளைவுக்கு, இது பொருள், விளைவுக்கு பொறுத்துகள். ஏற்கனவே சொன்னேன், விளைவுக்குன்னா என்ன வரும்? நீர். அதுக்கப்புறம் அறிவுக்கு அப்படின்னா தோல். அடுத்து, இளமைக்கு அப்படின்னா பால். புலவருக்கு அப்படின்னா வேல். இது எதிர்பார்க்கலாம் கேட்கறதுக்கு. அவளுக்கு என்ன அந்த மேட்ச் மாதிரி கேட்பாங்களா, சோ அதுல இது வந்தாலும் வரும். அடுத்து, வாழ்வுக்கு அப்படின்னா ஊர், உயர்வுக்கு வான், கவிதைக்கு வாள். எது அமுது என்று பெயர்? தமிழ். தமிழுக்கு தான் என்ன பேரு? அமுது என்று பெயர். நமது சோர்வை நீக்குவதில் தமிழ் எது போன்றது? தேன் போன்றது. நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சோர்வை நீக்குவது. பாரதிதாசன் தாய் மற்றும் தந்தை பெயர்? கனக சபை லக்குமி அம்மையார். சரி, அடுத்து, பாரதிதாசனின் ஊர் புதுச்சேரி. பாரதிதாசன் இயற்றிய நூல்கள்: பாரதிதாசன் கவிதைகள், குடும்ப விளக்கு, அழகின் சிறப்பி, இசை அமுது. அழகின் சிறப்பி, இசை அமுது. இன்னும் இருக்கு நிறைய. தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு முதலானவை ஆகும். எல்லாமே பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். பாரதிதாசனோட காலம் அப்படின்னா 24/4/1891, 21/4/1964 வரை வாழ்ந்திருக்கார். அப்ப 1891 முதல் 1904 வரை வாழ்ந்திருக்கார். அப்படி பார்க்கும் போதே கடவுள்னு எழுதிருங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் என்னென்ன எழுதிக்கோங்க. அமுதம், உயிர், நிலவு, நீர், மனம், பால், வேல், வான், தேன், தோல், வால். எல்லாமே அவர் தமிழுக்கு சூட்டிய பெயர்களாகும். அடுத்து, தமிழ் கும்மி. தமிழ் கும்மி என்ற பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். அதாவது தமிழ் கும்மி அப்படின்னு போட்டுட்டு ஒரு சின்ன ஹைபன் போட்டு பெருஞ்சித்திரனா போட்டுக்கோங்க. அடுத்து, பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம். இயற்பெயர் போட்டு மாணிக்கம் போட்டுக்கோங்க. அடுத்து, பெருஞ்சித்திரனோட பெற்றோர் பெயர் துரைசாமி குஞ்சம்மா. துரைசாமி குஞ்சம்மா எழுதிக்கோங்க. பெருஞ்சித்திரனோட ஊர் சமுத்திரம், சேலம் மாவட்டம். பெருஞ்சித்திரன் எந்த ஊரை சார்ந்தவர்? சேலம் மாவட்டம், சமுத்திரம். அடுத்து, பெருஞ்சித்திரன் இயற்றிய நூல்கள்: கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இன்னொருக்கா சொல்றேன், கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அடுத்து, பெருஞ்சித்திரனோட காலம் 1933 முதல் 1995 வரை வாழ்ந்திருக்கார். 33 முதல் 95 வரை வாழ்ந்திருக்கார். பெருஞ்சித்திரனுடைய சிறப்பு பெயர் என்ன? பாவலரீர். இப்ப பாரதிதாசனுக்கு நம்ம பார்த்தோம்ல, பாவேந்தர் புரட்சி கவி, அது மாதிரி பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்ன? சிறப்பு பெயர் என்ன? பாவலரீர். பாவலரீர். அடுத்து, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னென்ன இதெல்லாம் நடத்தியிருக்கார்? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். எழுதிக்கோங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஃபாஸ்டா எழுதணும். அடுத்து, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் அதிகமா பரப்புனவர் பெருஞ்சித்திரனார். எழுதிக்கோங்க ஷார்ட்டா.
தமிழுணர்வு நிறைந்த பாடலை கொண்ட நூல் எது அப்படின்னா கனிச்சாறு. தமிழ் உணர்வு அதிகமா நிறைந்திருக்கிற பாடல் எந்த நூல்னா கனிச்சாறு. அடுத்து கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? 8 தொகுதியை கொண்டிருக்கு. தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது? கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து தாய்மொழியில படித்தால் மட்டுமே தான் நம்மளால என்ன அடைய முடியும்னா மேன்மை அடைய முடியும். அவங்களுக்கு புரியுற மொழி அவங்கவுங்க தாய்மொழி தான். அந்த தாய்மொழியில படிச்சாதான் நம்மளால மேன்மை அடைய முடியும். அடுத்து விறுவிறுன்னு பார்த்திடலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தில் எது சுருங்கி விட்டது? மேதினி. எழுதிக்கோ, எது சுருங்கி விட்டது? மேதினி. விறுவிறுன்னு எழுதுங்க. திசைகள் 8லும் செந்தமிழின் புகழ் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை இடத்துல, எத்தனை திசையில? 8லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எது சிறந்து வாழ்வதற்கான வழிபாட்டு முறைகளை கொண்டது? தமிழ். உலகம் சிறந்து வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறது தமிழ். அடுத்து பிரித்தெழுத அந்த விஷயங்கள்லாம் பார்த்துலாம். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை, 8 திசை. கொட்டுங்கடி எப்படி பிரிக்கலாம்? கொட்டுங்கள் கூட்டல் அடி. அடுத்து வழிகாட்டு இருக்கும், வழிகாட்டு கூட்டல் இருக்கும். இளமை கூட்டல் கோதையர், இளங்கோதையர். எப்படி சேர்க்கிறோம் பாத்தீங்களா? இளங்கோதையர்னு வரணும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாரு? பெருஞ்சித்திரனார். கால வெள்ளத்தினா நிறைய கடல்கோள்களாலும் நிறைய அழிவுகளாலும் நிகழ்ந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்ன வரைக்கும் தமிழ் மொழி நம்மளுக்கு நிலைச்சு நிக்குது அப்படிங்கிறத சொன்னவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். கும்மி அப்படிங்கிறத நம்ம எப்படின்னு சொல்லலாம்? கொம்மி அப்படின்னு சொல்லலாம். நீங்க காலையில எழுந்திரிச்சு 4 மணிக்கு இந்த வீடியோ கவனிச்சாலே போதும், உங்களுக்கு மனசு நல்லா தங்கிரும். இத்தனை தடவை வேணாலும் நீங்க இந்த வீடியோ போட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 6ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3 பார்த்துட்டு இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குரூப் 2ல 30 நாள்ல நம்மளால பாஸ் ஆக முடியுங்க. உங்களோட உழைப்பு தான் தேவை. அப்பதான் நம்ம சிறப்பா இருக்க முடியும். தமிழ் மொழி எவ்வாறு அறியாமையை அகற்றும்? அறநூல்கள் கொண்டு. அறநூல்கள்னா உங்களுக்கு தெரியும். அறநூல்கள் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லும். தமிழ் மொழி அதை வச்சுதான் அறியாமை அகற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி அறியாமை அகற்றும் என கூறியவர் யார்? பாவலர் ஏடு பெருஞ்சித்திரனார். அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்பதான் நம்ம பார்த்தோம் கால வெள்ளத்தால் அழியாதது அப்படின்னு சொன்னதும் பெருஞ்சித்திரனார் தான். அதே மாதிரி அறியாமையை அகற்றும் சொன்னதும் பெருஞ்சித்திரனார் தான். சரியா? அடுத்து கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர், அதாவது தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அடுத்து ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினா உலகம், மேதினா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு கால பகுதி. ஊழி அப்படின்னா நீண்டதொரு கால பகுதி. உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. 31வது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மலை தோன்றி மண் தோன்றி, அந்த மாதிரி தோன்றி தோன்றி தோன்றின்னு வருது. சோ அந்த மாதிரி தொடங்கும் பாடல பாடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன். யார் பாடியிருக்காங்க? வாணிதாசன். அடுத்து 32வது பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவரும் பெருஞ்சித்திரனார். இப்ப வளர்த்தமிழ் அடுத்த பகுதியில பார்க்கலாம். வளர்த்தமிழ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. வளர்த்தமிழ். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இது கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அது கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். இது ரிப்பீட்டட் தான். பாரதியார் எப்பயுமே மாத்தி மாத்தி போட்டுருவோம் நம்ம. பாரதியார் யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிடலாம் எங்கள் தாய் கூறியவர் பாரதியார். எழுதிக்கோங்க. நீங்க பாருங்க, இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்தாகவே இருக்கும்? வலஞ்சொலி எழுத்தாகவே அமையும். தொடர்ந்து கிளாஸ் பாத்தீங்கன்னா டெஸ்டர்ஸும் உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாமே. வலஞ்சொலி எழுத்துக்கள்லாம் உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சொலினா டா, யா, லா. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வலஞ்சொலி தான் இடஞ்சொலி தான். அடுத்து பாத்தீங்கன்னா
அந்த சொல் எல்லாமே முத இடம்பெற்றுள்ள நூல் இது. அதாவது தமிழ் அப்படிங்கிற சொல் எதுல ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காங்க? தொல்காப்பியம். எழுதிக்கோங்க. தமிழ் தொல்காப்பியம். தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்துல இடம்பெற்றிருக்கு. வஞ்சி காண்டத்துல. தமிழன் அப்பர் தேவாரம். வேளாண்மை கலித்தொகை திருக்குறள். உழவர் நற்றிணை. பாம்பு குறுந்தொகை. வெள்ளம் பதிற்றுப்பத்து. முதலை குறுந்தொகை. கோடை அகநானூறு. உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம். மருந்து திருமுருகாற்றுப்படை அகநானூறு. சரி, மருந்துங்கிறது அகநானூறு, திருக்குறள். உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை மூணுலயுமே வருது. சரியா? அடுத்த ஊர் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம் அகத்திணை. அன்பு தொல்காப்பியம் களவியல். அப்புறம் திருக்குறள். உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல். மீன் குறுந்தொகையில வரும். புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம் புறத்திணை. பார் பெரும்பான்றாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம் வினையியல். இலக்கண நூல் தொல்காப்பியம் நன்னூல். சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை. அறநூல்கள் திருக்குறள் நாலடியார். இப்ப வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து 10 பாட்டு 8 தொகைன்னு சொன்னேன். இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல். இன்னும் இருக்கு நிறைய. ஆனா நம்ம ஏன் சொல்லணும்னா மிக சிறந்து விளங்குவதா குறிக்கப்பட்டது. இலக்கண நூல சிறந்து விளங்குது தொல்காப்பியம் நன்னூல். சங்க இலக்கியத்துல 10 பாட்டு 8 தொகை சிறந்து விளங்குது. அறநூல்கள்னா திருக்குறள் நாலடியார் நம்ம எடுத்துக்காட்ட சொல்றோம். எடுத்துக்காட்ட நிறைய இருக்கு நம்மகிட்ட. காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து பார்த்தோம்னா பூவிற்கு எத்தனை வாழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுல ரிப்பீட்டடா கேட்டது இதெல்லாம் டெட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாம் கேட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தயாராகிறவங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். 7 நிலை. அடுத்து பூவின் 7 வாழ்நிலை என்னென்ன? இப்ப வந்து ஒரு 4-5 குழப்பி கொடுத்துருவாங்க. இதுல எத்தனாவது நிலை? இது 7வது நிலையா, இல்ல இது 7 நிலையில இது இருக்கா இல்லையா, இல்லை அனைத்துமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் எல்லாமே பூவின் வாழ் 7 நிலை வாழ்நிலை. ஓரெழுத்து ஒரு மொழி சொல் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து பல பொருட்களையும் தரும். எடுத்துக்காட்டா மா அப்படிங்கிறது மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி சொல். ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் கவனிங்க. இதுல மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ் நீங்க பார்க்கணும், சரசரசரன்னு எழுதிடணும். இல்லைன்னா பாடத்தை நீங்க கவனமா கவனிச்சாலே போதுமானது. முத்தமிழ் இயல் இசை நாடகம். தமிழ்ல புது புது இலக்கிய வடிவங்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துளிப்பா கவிதை, அதாவது புது கவிதை, கவிதை, செய்யுள், இந்த 4மே வந்து புது புது இலக்கிய வடிவம். இது வந்து எதோட வடிவம் அப்படின்னா தமிழ் கவிதையோட வடிவம். இப்ப துளிப்பான்னு கொடுத்துட்டு அது எதோட வடிவம்னு கேட்பாங்க. தமிழ் கவிதை வடிவம் அப்படின்னு சொல்லணும், உங்களுக்கு தெரியணும். அதுதான் கொடுத்துருக்கோம். கட்டுரை, புதினம், சிறுகதை, இது எல்லாமே எதோட வடிவம்? உரைநடை வடிவம். கட்டுரை, புதினம், சிறுகதை எல்லாமே எதோட வடிவம்? உரைநடை வடிவம். அடுத்து பாத்தீங்கன்னா அறிவியல் தமிழ், அதாவது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும் எப்பயுமே. அடுத்து பாருங்க 38வது தாவர இலை பெயர்கள் எழுதிக்கோங்க. தாவர இலை பெயர்கள் ஆள், அரசு, மா, பலா, வாழை இலை பெயர். அகத்தி, பசலை, முருங்கை, கீரை கீரை பெயர். கீரையோட வகை தான். கீரை தானே சொல்லுவோம். அருகு, கோரை, புல்லு, நெல், வருகு, தாள். நெல் வருகு வந்து எதோடது? தாள். அடுத்து பாத்தீங்கன்னா மல்லி எப்படி சொல்லுவோம்? தலை. சப்பாத்தி கல்லி தாளை என்ன சொல்லுவோம்? மடல். கரும்பு நாணல் தோகை.
பனை, தென்னை, ஓலை. கமுகு வந்து கூந்தல். அடுத்து போவோம். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய புதிய கலை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தொடுதிரை, தேடுகுறி, செயலி, இது எல்லாமே புதிய புதிய கலை சொற்களா உருவாயிருக்கு. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால தமிழ்ல உருவாயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் எண்கள், இது எதுக்கு பயன்படுத்துறோம்னா கணினியில நம்ம பயன்படுத்துறோம். அதனால தமிழ் எண்கள் வந்து உருவாயிருக்கு. பாத்துக்கோங்க. இதுல இருந்து கேள்விகள்ல 1-2 வந்துடுது. எப்படியும் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் வந்துடுது. டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்துடுது. எழுதிக்கோங்க. 1-ல இருந்து 10 வரைக்கும் போட்டுருங்க. போட்டுட்டு அது கீழே 1 கீழே கா, உ, ஞா, சா, ரு, சு, ஏ, ஆ, கு. கூவோட பாதி மாதிரி இருக்கும். அப்புறம் கா முட்டை. இதை ஸ்டாப் பண்ணி கூட டக்குன்னு கடன்னு எழுதிருங்க. இதே மாதிரி. அடுத்து 41வது. உங்களுக்கு ஒரு வீடியோல குறைஞ்சது ஒரு 300 கொஸ்டின் உங்களுக்கு வந்துருங்க. ஒரு வீடியோல 300 to 500 வரும். அது கம்மியா வராது. இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகளும் தோன்றி இருக்கும். ஆமா, இலக்கியம் தோன்றாதானே இலக்கண விதிகள் தோன்றிருக்க முடியும். அதனால வந்து இலக்கியம் தோன்றிய பிறகு அதுக்குரிய இலக்கண விதிகள் தோன்றிருக்கும். அடுத்து வந்து தமிழர் அப்படிங்கிற சொல் எதில் இடம்பெற்றிருக்கு? அப்பர் தேவாரம் ஏற்கனவே பார்த்தோம். உலகில் எந்த வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. எழுத்து வடிவமே இல்லாத மொழி பல இருக்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவது இது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் இது தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எதுவாக இருக்க வேண்டும்? எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்பதான் வந்து அந்த கணினியில பயன்படுத்த முடியும். சொன்னேன்ல. அடுத்து வந்து பாருங்க, கடன்னு பார்த்துருவோம். தொன்மை, பழமை. இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம். சீரிழமை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது கணினி தமிழ். அடுத்து பாருங்க, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னவர் யாரு? பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னவர் பாரதியார். சீர்மை அப்படிங்கிறது ஒழுங்குமுறை, அதோடைய பொருள். சீர்மைங்கிற பொருள் ஒழுங்குமுறை. வளஞ்சுழி அப்படிங்கிறது வளம் கூட்டல் சுழி. யாமறிந்த அப்படிங்கிறது யாம் கூட்டல் அறிந்த. இனிது கூட்டல் ஆவது இனிதாவது. 3 கூட்டல் தமிழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்தமிழ் அப்படிங்கிறது வரணும். பாகற்காய் எப்படி பிரிச்செழுதுவோம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கவனமா கவனிங்க. தமிழன் கிளவியும் அதன் ஓரற்று. அதாவது இந்த வாக்கியம் எதுல இடம்பெற்று? தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அப்படின்னு வந்தாலே தொல்காப்பியம். அடுத்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆகியின். சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டத்துல வருது. இது வந்து உங்களுக்கு அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து முதல்ல எங்க வச்சுன்னு கேட்டப்ப வந்துச்சு. அது எந்த வாக்கியத்துல வந்ததுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கு அடுத்து தமிழன் கண்டாய் அப்படிங்கிற இந்த இது வந்து அப்பர் தேவாரம். தமிழன்கிற வார்த்தை முத வந்தது இல்ல, அதனால அப்பர் தேவாரம். அக்ரிணை அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம்? அல் கூட்டல் திணை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? இயல். அடுத்து உள்ளத்தை மகிழ்விப்பது இசை. உணவில் கலந்திருப்பது நாடகம். இதெல்லாம் நீங்க கடவுடன் பார்த்துட்டே போகணும். அதான் நான் அப்படியே சொல்றேன். முக்கியமாக மட்டும் எழுதிக்கோங்க. வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? அறிவுமதி. அதாவது ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல்ல வந்து ஒரு முக்கியமான வரியை தான் கொடுத்திருக்கோம். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதாவது வானம் தொடும் தூரம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அறிவுமதி அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பாடல எழுதியிருக்காங்க. அடுத்து கனவு படித்தது வந்துட்டோம். வேகமா பார்த்துடலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற 5மே கலந்ததா உலகம் அப்படின்னு சொன்னது இது தொல்காப்பியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பூதங்களை பற்றி சொன்னது தொல்காப்பியம். 5 சேர்ந்துதான் உலகம் சொன்ன தொல்காப்பியம். உலக உயிர்கள்ல ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்திருக்கிறது யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியத்துல வகைப்படுத்தியிருக்கார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. அதாவது ஆழ அமுக்கி முகக்கினும் அப்படின்னு அப்படி அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் சொன்னது யாரு? ஔவையார். சரியா? கூறியவர் ஔவையார். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூல்ல வந்துச்சு? நற்றிணை. நரம்பினால் தைத்த செய்தி அப்படின்னா நற்றிணை. அப்படி சுருக்கமா போட்டுக்கோம். சரியா? நற்றிணை. அடுத்து வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தச்சாங்கல்ல, அது எந்த நூல்ல வந்திருக்கு? 10.
நரம்பினால் யூஸ் பண்ணது, நரம்போ யூஸ் பண்ணது நற்றிணையில, வெண்ணிற ஊசியை யூஸ் பண்ணது பதிற்று பத்து அப்படிங்கிற நூல்ல வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தொலைவில் உள்ள பொருள் அருகில் தெரியும் அப்படின்னு சொன்னது யாரு? கலிலியோ கலிலி. ஆனா சங்க காலத்திலேயே ஒருத்தர் சொல்லிட்டாரு. அவரை அடுத்து பார்த்திடலாம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழுதிக்கோங்க. கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் கார் 40 அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்று. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு எதில் இடம்பெற்றிருக்க? பதிற்று பத்து அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. கோட்சுரா எரித்தன சுருங்கிய நரபின் முடிமுதிர் பரந்தவர் எழுதுறது நற்றிணை. கோட்சுரா எரித்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரந்தவர் எந்த இதுல இருக்கு? நற்றிணையில இருக்கு. கோட்சுரா. திணையளவு போதா சிறுநீர் புல்கண்ட. அப்ப இந்த வார்த்தை எதுல இருக்கு? திருவள்ளுவ மாலையில இருக்கு. கபிலர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொன்னேன்ல, கலிலியோ கண்டுபிடிச்சார்ல, அத கபிலர் திருவள்ளுவ மாலையில ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்ப சங்க காலத்திலேயே கபிலர் சொன்னதுதான் இப்ப உள்ள அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார்? அதாவது தமிழ் மொழியில படிச்ச அறிவியல் அறிஞர்கள் பார்த்துடலாமா? டாக்டர் ஜே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் இருந்திருக்காரு. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோ அறிவியல் அறிஞரா இருந்திருக்காரு. அதே மாதிரி டாக்டர் கை சிவன் இஸ்ரோ தலைவரா இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே தமிழ் மொழியில, அதாவது அவங்க தாய் மொழியில, நம்ம தமிழ் மொழியில படிச்சு முன்னேறவங்க. தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். முக்கியமானது ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். முக்கியமானதை நோட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் ஓரலா ஒரு சில சின்ன சின்ன ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஓரலா பார்த்துக்கிட்டே வாங்க. சரியா? முக்கியமா எது தெரியுதோ அதை எழுதிக்கிட்டே வாங்க. கடல் நீர் ஆவியாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு சொன்னது எந்தெந்த நூல்ல? திருப்பாவை, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40. இது எல்லாத்துலயுமே கடல் நீர் ஆவியாகும், அப்புறம் குளிரும், அப்புறம் மழையா பொழியும் சொல்லியிருக்காங்க. அப்ப திருப்பாவை, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40 இதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. கனவு படித்தது அப்படிங்கிறதுல ரெண்டே இது ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. இது நோட் பண்ண அவசியம் இல்லை இந்த உங்களோட. அதுக்கு அடுத்துதான் நோட் பண்ணணும்னு சொன்னேன். கனவு படித்ததுல உள்ள கதாபாத்திரம் இன்சுவை நறுமுகை. நறுமுகைங்கிறது அத்தை, இன்சுவைங்கிறது மருமகள். அதை கூட விடாம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா எதுலையுமே நீங்க மார்க் விட்டுறக்கூடாது. அறுவை மருத்துவம், அதாவது அறுவை சிகிச்சை எந்தெந்த நூல்கள்ல முதலைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? நற்றிணையில பதிற்று. ஏன்னா அந்த நரம்பு ஊசி அப்புறம் வெந்நீர் ஊசி ரெண்டுலயுமே தச்சிருக்காங்கல்ல, அப்படின்னா அது அறுவை மருத்துவம் தானே. அதைத்தான் முதலையே சங்க காலத்திலேயே நற்றிணை பதிற்றுப்பத்திலேயே சொல்லிட்டாங்க இருந்திருக்கு அப்படின்னு. அடுத்து இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியில இலக்கணம் மொத்தம் எத்தனை? 5. இதெல்லாம் ஓரலா பார்த்துருவோம். பிரிவுன்னு ஒழுவடிவமாக எழுதப்படும், வரி வடிவமாகவும் எழுதப்படும். அது என்னது? எழுத்து. உயிருக்கு முதன்மையாக அமைவது காற்று. அதாவது உயிருக்குன்னா உயிரெழுத்துக்கு முதன்மையாக அமைவது எது? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது என்ன தோன்றும்? உயிரெழுத்துக்கள் பிறக்கும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. கால அளவை குறிப்பது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? மாத்திரைன்னு சொல்லுவோம். குறில் எழுத்து அப்படி பார்த்தோம்னா எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. இதை எழுதிக்கோங்க. குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை. எழுதிக்கிட்டீங்களா? குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை. அப்படி ஷார்ட்டா போட்டுக்கோங்க. அடுத்து மெய்யெழுத்து உடம்பு அப்படிங்கிறது பொருள். அதாவது மெய் அப்படின்னா என்ன பொருள்? உடம்பு. அப்ப மெய்யெழுத்து தோன்றுவதற்கு எது முக்கியம்? உடம்பு முக்கியம். உயிரெழுத்து தோன்றுவதற்கு காற்று முக்கியம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் ஒழிக்க உடம்பு தேவை. வல்லினம், மெல்லினம், இடையினம் இது மூணுமே மெய்யெழுத்துக்கள்ல வரும். மெய்யெழுத்துக்கள்ல வரும்போது தலையில புள்ளி இருக்கும். தலையில புள்ளி இல்லைன்னா இது வல்லினம், மெல்லினம், இடையினம் நம்ம கசர தவிர இங்க நம்ம எரல அளவுல அப்படின்னு சொல்றோம். மெய்யெழுத்துக்களா ஒரு தலையில புள்ளி இருக்கும். புள்ளி வச்சுக்கோங்க. தெரியலன்னா அதெல்லாம் ஓரளவு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே சாதாரண விஷயம் தானே. மெய்யெழுத்துக்களோட கால அளவு என்ன? இது முக்கியமானது. அரை மாத்திரை வந்திருக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை. மெய்யெழுத்துக்களோட மாத்திரை எத்தனை? அரை மாத்திரை. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகை? 2 வகை. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடி. சரியா? அடுத்து ஆயுத எழுத்தோட கால அளவு அரை மாத்திரை.